கிஷ்கிந்தாவுடைய குணா கேவ். இங்கே வந்து நிறைய ஆல்பம் சாங், அதுக்கப்புறம் மூவிஸ் கூட எடுத்திருக்காங்க. விஜய் அண்ட் நயன்தாரா நடித்த ஒரு மூவியில் உனக்காக வாழ நினைக்கிறேன் சாங் வந்து இந்த பிரிட்ஜில் தான் ஷூட் பண்ணாங்க. இந்த ஃபேஸ் வந்து யாராலையும் மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா கிஷ்கிந்தா வந்தவங்க எல்லாருக்குமே இந்த பிளேஸ் வந்து ஞாபகம் இருக்கும். இருட்டு நேரத்தில் நீங்கள் இங்கே உட்காந்து எடுத்தீங்க அப்படின்னா சுற்றி ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரியல் எலிஃபென்ட் மாதிரியே இருக்குது. தந்தம்லேருந்து அந்த ஷார்ப்னஸ்லேருந்து எல்லாமே பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்குது. உள்ளே வந்து ஒரு குட்டி பைலட் வந்து ஹெலிகாப்டர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, என் வாழு பொண்ணு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் வித் அ நியூ வீடியோ. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிஷ்கிந்தா அப்படின்னாலே எல்லாருக்குமே அந்த மெமரிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து கிஷ்கிந்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கிஷ்கிந்தா இஸ் பேக் வித் 2.0, தட் இஸ் பஞ்சவதி. ஸோ இங்கே வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்த ஸ்டீஃபன் ஹென்ரிக்கு ரொம்ப தேங்க்ஸ். வி ஆர் டூயிங் திஸ் வீடியோ வித் கொலாபரேஷன் வித் கிஷ்கிந்தா. ஸோ கிஷ்கிந்தா இப்போ ஃபோட்டோ ஷூட்க்கு என்னென்னலாம் செட்டப் பண்ணியிருக்காங்க, உள்ளே எப்படி இருக்குது என்னன்றதை நான் உங்களுக்கு அப்படியே ஒரு டூர் மாதிரி போயிட்டு காட்ட போகிறேன். வாங்க, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இது வந்து புரோக்கன் பில்லர்ஸ். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணது தான். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்க்கு சூப்பராக இருக்கும். பேம்பூ க்ரூவ் செட்டப். ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான பிளேஸு. இந்த இடத்துல நின்று எடுத்தீங்கன்னா அப்படியே அந்த பேம்பூ ட்ரீஸ்க்கு நடுவில் ஒரு கப்பிள்ஸ் நின்று எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் பேபி ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட இங்கே வச்சு நின்று எடுத்தால் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் மாதிரி வச்சுருக்காங்க. கான்ஃபரன்ஸ், பார்ட்டி ஹால், ஆம்பி தியேட்டர், அதுக்கப்புறம் பார்க்கிங்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே நம்ம நடந்து போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேரவன் மாதிரி வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஃபோட்டோ ஷூட்க்கெலாம் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரெடி ஆகிக்கலாம். அந்த மாதிரி செட்டப்பில் வந்து உள்ள கேரவன் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு உங்களோட லொக்கேஷனில் வந்து ஷூட் எடுத்துக்கலாம். இந்த கேரவன் வந்து ரொம்ப வசதியாகவே இருக்கும் உங்களுக்கு, வித் ஏசியோட இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது அட்டாச்சாக. ஸோ இதான் அந்த ரெஸ்ட் ரூம். பாத்தீங்களா, கிஷ்கிந்தா டவல் இருக்கு. இதை பார்த்தோன்னே நமக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது. ஸோ ரெஸ்ட் ரூமே ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்க போற இந்த ரூம் வந்து விஐபி ரூம். இன்கேஸ் நீங்க போட்டோ ஷூட்ல வந்து ப்ரீமியம் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த ரூம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வித் அ ஃப்ரிட்ஜ், ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி இருக்கு, சோஃபா, அண்ட் தென் இன்னொரு செட் ஆஃப் சோஃபாவுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்க அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா, இங்கே உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு வித் ஸ்டோரிங் கண்டெய்னர் மாதிரி. உள்ள ஏதாவது வச்சுட்டு கூட நீங்க இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் வாஷ் பேஷன் இருக்கு. தென் அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இருக்கு. எங்க இருக்கேன்னு தானே பாக்குறீங்க. இது ஒரு ஈவெண்ட் ஹால். உள்ள வாங்க, இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஈவெண்ட் ஹால் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 மெம்பர்ஸ் கெப்பாசிட்டியா நம்ம வந்து உள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம். அண்ட் தென் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், என்கேஜ்மெண்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதராக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு உமன்ஸ் டே தானே, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனான டேயான இது கூட நீங்கள் வந்து இங்கே புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸ் அண்ட் ஃபுல்லி ஆக்சிஜன் ரிச் பிளேஸாக இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு புக் சம் ஈவெண்ட் ஹியர், நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணீங்கன்னா தே வில் அசிஸ்ட் யூ ஹவு த பேமெண்ட் தோஸ் திங்ஸ் வில் பி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜெயின் ஃபுட்பால். இங்கேயும் நீங்கள் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எங்கே போகிறோன்றத அப்படியே பார்க்கலாம். இந்த சைடு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 நம்ம புரோக்கன் பில்லர் பார்த்துட்டோம். தென் நம்ம இப்போ வந்து ஜெயின் ஃபுட்பால் பார்த்துட்டோம். ஸோ ஜெயின் ஃபுட்பாலுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா என்னென்னலாம் இருக்கு, லைக் ஆம்பி தியேட்டர், பியானி ஆர்ச், எல்லோ ஹார்ஸ் ஷூ, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து டைரக்ட் பண்ணும் எங்கெங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆம்பி தியேட்டர். ஆம்பி தியேட்டர் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரும். பிளேஸ் எல்லாம் பாருங்களேன், அப்படியே ரியலிஸ்டிக்கா ஒரு ரியல் அந்த ஒரு ராக் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க, செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க ஈவெண்ட்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான செட்டப்ல கூட நீங்க கண்டக்ட் பண்ணலாம். அது ஸ்கூல் கெட் டுகெதர், காலேஜ் கெட் டுகெதர் அந்த மாதிரி பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணலாம். சுத்தி பாருங்க, கிரீனரிஸா இருக்கு, வாட்டருக்கு பஞ்சமே இல்லை கிஷ்கிந்தால, சொல்லவே தேவையில்ல. அண்ட் தென் நிறைய பேர்ட்ஸோட சத்தம்லாம் எனக்கு கேட்குது. ரொம்ப மனசுக்கே பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த சேர் இருக்கு பாத்தீங்களா, இத லைட்டா நகர்த்த கூட முடியலங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இங்கெல்லாம் நின்று இங்கெல்லாம் வந்து நீங்க கப்பிள் போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸா இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பா போட்டோ ஷூட்டுக்குமே சூஸ் பண்ணலாம், இல்லை ஈவெண்ட்ஸ் மாதிரியும் நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஆம்பி தியேட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆர்ச் வந்து பியோனியா ஆர்ச். ஸோ இதெல்லாம் வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் லைக் கிரீனரிஸ், அதுக்கு நடுவில் வந்து ஒயிட் ஃப்ளவர்ஸ் வச்சு செட் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்டுமே நீங்கள் ஃபோட்டோ ஷூட்க்கு கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஆர்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோ ஹார்ஸ் ஷூ ஆர்ச். இந்த இது பார்க்கும் போதே வந்து செம்ம கிரீனரிஸா இருக்கு. ஸோ இங்க உள்ள நுழைஞ்சு வரும்போதே எனக்கே செம்ம ஃபீலா இருக்குது. ஆர்ச் ஃபுல்லா லீவ்ஸ் மாதிரி படர்ந்து போயிருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிளேஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் தென் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நின்னும் நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல்ல இருக்கும். அது போக பின்னாடி பாத்தீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு வந்து வாட்டர் இருக்கு. ஹார்ஸ் ஷூ எதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்றத நம்ம என்ட்ரன்ஸ் போனாதான் தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம மூவ் பண்ணி வந்துட்டோம், ஆர்ச் முடிஞ்சிருச்சு. இனிஷியலா கிஷ்கிந்தா வந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த பிளேஸ் ஞாபகம் இருக்கும். நம்ம ரைட்ஸ் எல்லாம் போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். இப்போ நீங்க பாக்குற இந்த மேப்ல வந்து ரெட் ஹெலிகாப்டர், சர்க்கிள் சீட்டிங், அண்ட் தென் போகேன்வில்லா பிரிட்ஜ், அண்ட் தென் பில்லர் சர்க்கிள், சன்கின் சீட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் பியூட்டி கேஸ்டில், இது எல்லாமே வந்து இந்த சைடே வந்து இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போறோம். இதான் வந்து ரெட் ஹெலிகாப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் வந்து கப்பிள்ஸ் வந்து ஹெலிகாப்டர் பக்கத்தில் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட்டப் போட்டு வச்சிருக்காங்க. இங்க டோர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இங்க வாங்க ஹெலிகாப்டருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி காட்டலாம். வாங்க, கிட்டக்க வாங்க. உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பைலட் உட்கார்ற மாதிரி ஒரு செட்டப் போட்டிருக்காங்க. அது வந்து என் பொண்ணு ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து சீட்டர் மாதிரியே இருக்கு. உங்களுக்கு ஹெலிகாப்டர்ல எப்படி ஒரு சீட்டர்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து இது ரெடி பண்ணிருக்காங்க. உள்ள வந்து ஒரு குட்டி பைலட் வந்து ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, என் வாலு பொண்ணுதான். ஹாய், சே ஹாய், வாங்க போலாம். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு போட்டோஷூட் பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் சீட்டிங். இது வந்து கப்புலா எடுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸா வரீங்க, போட்டோஷூட் எடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் போட்டோஷூட் எடுக்கணும் அப்படின்னா வந்து இங்க 4 பேர் அழகா உட்காந்துட்டு ஒரு கார்ட்ஸ் விளாடுற மாதிரியோ இல்ல ஏதாவது கேம் விளாடுற மாதிரியோ இங்க நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இது வந்து போகேன்வில்லா பிரிட்ஜ். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். உங்களுக்கு அப்படியே ஆர்ச் மாதிரியே செட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மெமரிஸுமே கண்டிப்பா வரும். இந்த நம்ம விஜய் அண்ட் நயன்தாரா நடிச்ச ஒரு மூவில உனக்காக வாழ நினைக்கிறேன் சாங் வந்து இந்த பிரிட்ஜ்ல தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ இங்க நடக்கும் போதே வந்து அவங்களோட ஞாபகங்கள்லாம் வருது. ஸோ இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல நீங்க நின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த வாட்டரை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். எங்க பார்த்தாலுமே வாட்டர் தாங்க. எனக்கு எந்த ஒரு சிட்டியுடைய சத்தமுமே இங்க கேட்கல. பொல்யூஷன் ஃப்ரீயா, சத்தம் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜ்லயும் நீங்க நின்று அழகா போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான், ரியல் ஃப்ளவர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி செட்டிங் போட்டு வச்சிருக்காங்க போட்டோ ஷூட்காகவே. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து பில்லர் சர்க்கிள், சன்கின் சீட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் பியூட்டி கேஸ்டில். இது பார்க்கறதுக்காக இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ போற பாதையே பாருங்களேன், செமையா இருக்குல்ல. வெயில் வருது, பட் ஆனால் நமக்கு அந்த வெயிலோட ஃபீல் வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவ்வளோ ஒரு ஆக்சிஜன் கிடைக்குது, ரொம்ப நல்லா இருக்கு.
ஃபோட்டோஷூட்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட ஜஸ்ட் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணுன்னாலும் யூ கேன் டேக் அ பேக்கேஜ் ஹியர். உங்களுக்கான நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஃப்ளர் சர்க்கிள். ஸோ மேலே சர்க்கிள் மாதிரி இருக்கும், சைடில் பில்லர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஒரு செட்டப் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே நீங்கள் சீட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். ஈவன் பேபி ஷூட்டுக்கு கூட இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் மேட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு க்ரீனரிஸ் கலந்து ஒரு பில்லருக்கு நடுவில் நம்ம உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபோட்டோ ஸ்பாட் வந்து சன்கென் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேர்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் தென் ஒரு சுற்றி வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, நீங்கள் ஏதாவது செட்டப் போடணுன்னாலும் சுற்றி ஏதாவது போட்டுக்கலாம், அந்த மாதிரி நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிஷ்கிந்தாவோட லோகோ. இது வந்து மறக்கவே முடியாது. இதை பார்க்கும் போது நமக்கு பழைய கிஷ்கிந்தாலாம் ரொம்ப நம்ம வந்த ரைட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். இந்த லோகோ வந்து நீங்க அந்த பிரிட்ஜ் இருக்கு தெரியுமா, அதுல இருந்து பார்த்தாலே கண்டிப்பா உங்களுக்கு இந்த லோகோ வந்து தெரியும். நம்மளோட நெக்ஸ்ட் போட்டோ ஸ்பாட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லீப்பிங் பியூட்டி கேஸ்டல். இதுதான் அது. ஸோ ஃபுல்லா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்ல வச்சு உங்களுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இங்க நின்னுமே உங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கேட் மாதிரி மூடி இருக்க இடத்துல வந்து கப்பிள்ஸா நின்று எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்பாட் வந்து குணா கேவ், அதாவது கிஷ்கிந்தாவுடைய குணா கேவ். இங்க வந்து நிறைய ஆல்பம் சாங், அதுக்கப்புறம் மூவிஸ் கூட எடுத்திருக்காங்க. அதே உனக்காக வாழன்னு நினைக்கிறேன் சாங், விஜய் அண்ட் நயன்தாரா அந்த சாங் வந்து இங்க உட்கார்ந்து எடுத்துட்டு அந்த இடத்துல வாட்டர்ஸ் போற மாதிரி ஒரு ஸ்னாப் வரும். நீங்க அந்த சாங்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ரிலேட் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் வந்து சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், எலிஃபென்ட் மாதிரியே செட் பண்ணிருக்காங்க. இது நேச்சுரல் கிடையாது, அவங்களே ஆர்ட் ஒர்க் பண்ணி இப்படி எலிஃபென்ட் உடைய இது மாதிரி பண்ணிருக்காங்க. ஒரு சைடுல பார்க்கும்போது விநாயகர் மாதிரியே இருக்கு எனக்கு. ஸோ அந்த சைடுமே உங்களுக்கு அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லயன் மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப நல்லாவே இருக்கு. இது மேல உட்காந்து கூட நம்ம வந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இங்க அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது பாக்குறதுக்கு வந்து அப்படியே ஒரு மண்டபம் செட்டப் மாதிரியே இருக்கும். இன்கேஸ் நீங்க வெட்டிங் ஷூட், ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், ஒருவேளை மேரேஜ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நடந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செட் போட்டு கூட இங்க எடுத்துக்கலாம். அது போக நிறைய ஷார்ட் பிலிம் எல்லாத்துக்குமே வந்து மேரேஜ் செட்டப்லாம் இங்க போட்டிருக்காங்க. ஸோ நீங்களுமே கண்டிப்பா இங்க வந்து நீங்க ஷூட் எடுத்துக்கலாம். இன்னொன்னு மெயின் திங் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குணா கேவ் வந்து ஒன்லி பிரீமியம் பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இன்க்ளூடட். இந்த பிளேஸ் தான் நான் சொன்ன அந்த சாங் ஷூட் பண்ண ஒரு பிளேஸ். விஜய் அண்ட் நயன்தாரா வந்து உனக்காக வாழன்னு நினைக்கிற சாங்ல அப்ப வந்து கீழே வந்து வாட்டர்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து வாட்டர்ஸ் இங்க வரதில்லை. ஸோ இந்த பிளேஸ் வந்து மூவி ஷூட்லாம் வந்து பெர்ஃபெக்டான பிளேஸ். இந்த ஃபேஸ் வந்து யாராலையும் மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா கிஷ்கிந்தா வந்தவங்க எல்லாருக்குமே இந்த பிளேஸ் வந்து ஞாபகம் இருக்கும். ஒரு வாட்டர் ரைட் வரும்போது இந்த இடத்துல லைட்டா ஸ்டாப் பண்ணுவாங்க. அது அப்ப வந்து நம்ம இதை பாஸ் த்ரூல பார்த்துட்டு போவோம் இந்த ஃபேஸை. ஸோ அந்த ஃபேஸ் தான் இது. இது வந்து ஆர்ட் ஒர்க்லேயே பண்ணது. கப்பிள் போட்டோ ஷூட்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். பிகாஸ் இது வந்து நேச்சுரலா இருக்க மாதிரியே இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து இந்த ஆர்ட் ஒர்க் வந்து சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நடந்து வர செட்டப் வந்து நிறைய ஆல்பம் சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சைடும் வந்து ஒரு ராக்குக்கு நடுவில் நம்ம நடந்து வர மாதிரி இருக்கு. இந்த பிளேஸ் ரொம்ப அமைதியாகவே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய போட்டோ ஸ்பாட் வந்து ரோட் ட்ரெயின். இங்கேயும் வந்து கப்பிள்ஸ் வந்து உள்ள உட்காந்துட்டு ட்ரெயின் ரைட் பண்ற மாதிரி போட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க அவுட் சைட் செட் போடணும், இன்கேஸ் வந்து ஃபிளவர்ஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணணும்னாலும் நீங்க பண்ணி போட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய போட்டோ ஸ்பாட் வந்து எலிஃபண்ட். 2 எலிஃபண்ட்டுக்கு நடுவுல ஒரு கப்பல் நின்று எடுத்தா ரியலிஸ்டிக்கா இருக்கும். இது வந்து பாக்குறதுக்கு ரியல் எலிஃபண்ட் மாதிரியே இருக்கு. தந்தம்ல இருந்து அந்த ஷார்ப்னஸ்ல இருந்து எல்லாமே பார்க்க ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஸோ இந்த போட்டோ ஸ்பாட்டும் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ் வந்து எல்லோ ரேம்ப் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கப்பிள்ஸ் எல்லாம் நடந்து வந்து அதை வீடியோவா கேப்சர் பண்ணா பின்னாடி சாங் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் நிறைய இங்க ஷூட் பண்ணிருக்காங்க. இப்போ நடந்து வரும்போதே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீலா இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்க இருந்து நடந்து ஸ்டார்ட் பண்ணி போகும்போதே சைட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வாட்டர் இருக்கும். அதை கடந்துதான் நம்ம போயிட்டு இருக்கோம். நல்லா காத்தடிக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து ப்ளூ பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சைடு கேமரா காட்டுங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேக் வியூ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து டூரிஸ்ட் போட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி போட்லாம் இங்கே வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல நின்று போட்டோஸ்லாம் எடுத்தீங்கன்னா செம்ம நேச்சுரலா இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். 2 போட்டோ ஸ்பாட் கவர் பண்ணிட்டோம். பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லோ பிரிட்ஜ், சைட்ல பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிட்ஜ். ஒரு லேக் வியூல சூப்பர் போட்டோ ஷூட் ஸ்பாட் இது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளவர் ஸ்விங், அதுக்கப்புறம் ஃபேண்டசி பட்டர்ஃப்ளை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபோட்டோ ஸ்பாட் வந்து ஸ்விங். ஸோ இங்கே வந்துட்டு கப்பிள்ஸ் 2 பேர் உட்காந்துட்டு நல்லா ஸ்விங் பண்ணிக்கிட்டே ஃபோட்டோ ஷூட்க்கு போஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்பாட் ரொம்ப நல்லாவே இருக்கு. வந்து பட்டர்ஃப்ளை. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபெதர்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. பிங்க், ஒயிட் அண்ட் ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவுல வந்து கப்பிள்ஸ் நின்று வேரியஸ் போசஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது கப்பிள் ஃபோட்டோ ஷூட்டுக்குமே சரி, பேபி ஃபோட்டோ ஷூட் இல்லை மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த பிளேஸையுமே ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிளேஸ் வந்து ஃபாரஸ்ட் ஸ்டேர் கேஸ். அதாவது இருட்டு நேரத்துல நீங்க இங்க உட்காந்து எடுத்தீங்க அப்படின்னா சுத்தி ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல நீங்க எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். கப்பிள் போட்டோ ஷூட்க்குலாம் நைட் டைம்ல இங்க நீங்க உட்காந்து எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது போக நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நைட் எஃபெக்ட்ல இங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்டுடைய அப்படியே அந்த வியூ வந்து இந்த பிளேஸ்ல கிடைக்கும். நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிஷ்கிந்தா 2.0 அதாவது பஞ்சவதி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷன் லைக் பர்த்டே, மெட்டர்னிட்டி ஆர் ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர், ஃபேமிலி ஷூட், இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து இங்க அவைல் பண்ணிக்கலாம். அவ்வளோ சீனரிஸ் இருக்கு. கண்டிப்பா நேச்சருக்கு நடுவில் நீங்க நிறைய போட்டோகிராஃப்ஸ் எடுத்து உங்க மெமரிஸை கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஓப்பன் பிளேஸ் வந்து அவங்க வந்து ஈவெண்ட்ஸ்க்குமே கொடுக்குறாங்க. ஓப்பன் ஈவெண்ட்ஸ் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இந்த பிளேஸ்மே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயுமே நீங்க செட் போட்டுட்டு உங்களோட ஈவெண்ட்ஸை வந்து நீங்க நடத்திக்கலாம். இன்னொரு குட்டி அப்டேட் எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா வந்து நம்ம கோட் மூவில சஞ்சய், அதாவது பையன் விஜய் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவரோட பேர் மீனாட்சி சௌத்ரியை கில் பண்ற அந்த சீன் வந்து இங்கதான் உள்ள எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து இருக்கு. அது போக இந்த கிஷ்கிந்தாக்கு ஆல்ரெடி வந்தவங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களோட வந்த நினைவுகள் வந்து உங்களுக்கு ரீவைண்ட் மோட்ல வந்துட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கிஷ்கிந்தாக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா நீங்க கண்டிப்பா வந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணி உங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு புதுசான வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் until then it's bye from Preeti.